Hey friends, welcome to BeProFreelanceServices. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா guys, MailChimp பத்தி பார்க்க போறோம். நம்மளுடைய previous வீடியோல பாத்தீங்கன்னா இமெயில் மார்க்கெட்டிங்னா என்ன, கோல்ட் இமெயில்ஸ்லாம் என்னன்னு சொல்லி நான் சின்னதா ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்திருந்தேன். ஸோ மறக்காம அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ கண்டினியூ பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும், அதே மாதிரி ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ஓகே கைஸ், MailChimpனா என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம இமெயில் மார்க்கெட்டிங்கை ஆட்டோமேட் பண்ற ஒரு பிளாட்ஃபார்ம் தான் MailChimp. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம MailChimp எப்படி செட்டப் பண்றதுன்னு சொல்லி பார்க்க போறோம். என்னோட ப்ரௌசர்ல பாத்தீங்கன்னா நான் mailchimp.com ஓபன் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ MailChimp பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே ஓப்பன் ஆகிடுச்சு. இதுதான் MailChimpோட அஃபிஷியல் டேஷ்போர்ட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு என்னுடைய அக்கௌண்ட்டை நான் வந்து சைன் அப் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த MailChimp போர்ட்டலில் வந்து நம்ம சைன் அப் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி கொடுத்துக்கிட்டேன், அப்புறம் MailChimpோடைய யூசர் நேம் ஐடி கொடுத்துக்கிட்டேன், அப்புறம் நம்மளுடைய பாஸ்வேர்ட் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம சைன் அப் கொடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சைன் அப் பண்ணோட்டி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இமெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் போயிருக்கும். ஸோ அதை வந்து நான் இங்கே வந்து என்னோட இமெயில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிறேன். ஓகே கைஸ், மெயில் பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் யுவர் MailChimp அக்கௌண்ட் ரிசீவ் ஆகிருக்கு. நான் இங்கே ஆக்டிவேட் அக்கௌண்ட் கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஐ எம் நாட் அ ரோபோட் இருக்கும். ஸோ இந்த ஹியூமன் வெரிஃபிகேஷன் நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இமெயில் அட்ரஸ் யூசர் நேம் கொடுத்து நம்ம சைன் அப் பண்ணியாச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிளான் கேட்பாங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரீ பிளானே நான் கண்டினியூ கொடுக்குறேன். ஃப்ரீ பிளான் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் உங்களுக்கு அப் டு 2000 சப்ஸ்கிரைபர்ஸ் வரலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பிளான் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 10,000 இமெயிலும் நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃப்ரீ பிளான் கொடுத்துட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் என்னுடைய சில பர்சனல் டீட்டெயிலாக கேட்குறாங்க. ஸோ இதையும் நான் ஃபில்அப் பண்ணிக்கிறேன். ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் டீட்டெயில் ப்ரொஃபைல் டீட்டெயில் கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுடைய அட்ரஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் சைன் அப் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி கான்டாக்ட்ஸ் இருக்கான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கான்டாக்ட்ஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி உங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், அதாவது வந்து உங்களுடைய பிஸ்னஸில் ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணவங்களோ இல்லை உங்களுடைய பிஸ்னஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களோ அந்த லிஸ்ட் இருக்கும் இல்லைங்களா, அந்த லிஸ்ட் ஆஃப் கான்டாக்ட்ஸ். ஸோ அது வந்து இருக்கா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. இப்போதைக்கு என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எந்த லிஸ்ட்டும் இல்லை. அதனால் நான் வந்து நோ கொடுத்து நான் வந்து கண்டினியூ கொடுத்துக்கிறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட வந்து லிஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் எஸ் கொடுத்து அந்த லிஸ்ட்டை வந்து நீங்கள் இதில் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் நோ கொடுத்து வந்து இந்த ஸ்டெப்பை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்கிப் பண்ணுறேன். இதுக்கப்புறம் மேனுவலாக நம்ம எப்படி நம்மளுடைய கான்டாக்ட் லிஸ்ட் ஆட் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிஸ்னஸோடைய நீட்ஸ் வந்து இங்கே கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய கஸ்டமருக்கு என்ன ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் ஃபிசிக்கல் குட்ஸ் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் இதை டிக் பண்ணிக்கலாம். இல்லை ஆன்லைனில் சர்வீசஸ் சாஃப்ட்வேர்ஸ் ஏதாவது நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருந்தால், நீங்கள் வந்துட்டு மார்க்கெட்டிங் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் இந்த சாஃப்ட்வேர் டெக்னாலஜி ஆர் சாஃப்ட்வேர் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் உங்களுடைய சர்வீஸை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே அதர்ஸ் இருந்தால் கூட நீங்கள் அதர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை இந்த ஸ்டெப்பை நீங்கள் வந்து இப்போதைக்கு ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் பார்த்தீங்கன்னா சர்வீசஸும் டெக்னாலஜி ஆர் சாஃப்ட்வேர் ஆப்ஷனும் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிட்டு இங்கே கண்டினியூ கொடுத்துக்கிறேன். கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கைஸ் நம்ம பிரைமரியாக நம்ம எதை ஆஃபர் பண்ணுறோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் வந்து சர்வீசஸ் கொடுத்துக்கிட்டு இங்கே கண்டினியூ கொடுத்துக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இமெயில் மார்க்கெட்டிங் வந்து நம்ம சென்ட் பண்ணுறோம் இல்லைங்களா, இமெயில்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த இமெயில் வந்து நம்ம ஒரு லிங்க் கொடுப்போம். ஸோ நீங்கள் வந்து இப்போ ஒரு ப்ராடக்ட் சென்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த ப்ராடக்ட் லிங்க் கொடுப்பீங்க. இப்போ அந்த ப்ராடக்ட் லிங்க் வந்து ஃப்ளிப்கார்ட்லேயோ அமேசான்ஸ்லேயோ இருந்தால் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட் பார்ட்டி வெப்சைட். இல்லை நீங்கள் உங்களுடைய வெப்சைட்லேயே நீங்கள் ப்ராடக்ட்லாம் சோல்வ் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அவர் ஓன் வெப்சைட் ஆர் இ-காமர்ஸ் ஸ்டோர்னு சொல்லி இங்கே கொடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் வந்து ஏதாவது அப்ளிகேஷன்ஸ் ஏதாவது நீங்கள் ப்ரமோட் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் ஆப் ஸ்டோர் கொடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் செல் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் அனதர் பிஸ்னஸஸ் ஃபிசிக்கல் ஸ்டோர் ஆர் லொக்கேஷன் கொடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறேன். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் என்னுடைய வெப்சைட்லேயே வந்து பை பண்ணிக்கிற மாதிரி நான் செட் பண்ணியிருக்கேன், இ-காமர்ஸ் போர்ட்டல் மாதிரி. ஸோ அதனால் நான் இந்த ஆப்ஷன் டிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துக்கிறேன். கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கைஸ் ஃபைனலாக வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்டெப் கேட்குறாங்க. MailChimpலேருந்து உங்களுக்கு வந்து ஏதாச்சும் இமெயில் லெட்டர், சப்ஸ்கிரிப்ஷன் லெட்டர், அப்டேட்ஸ் இந்த மாதிரி லெட்டர்லாம் உங்களுக்கு மெயில் வேணுமான்னு சொல்லி கேட்குறாங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு நான் அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் அப்டேட் ஏதாவது வேணும்னா நான் இங்கே சொல்லி டிக் பண்ணிக்கலாம். இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆஸ் இட் இஸ் லீவ்லேயே 4 டிக் பண்ணி இங்கே கண்டினியூ கொடுத்துக்கிறேன். ஸோ இது டிக் கொடுக்கறதுனால வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா MailChimpோடைய ப்ரொமோஷனல் இமெயில்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ரிசீவ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் நான் இங்கே கிரியேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த கிரியேட் ஆப்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இமெயில் டெம்ப்ளேட் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கும், லேண்டிங் பேஜ் கிரியேட் பண்ணுறதுக்கும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட், சோசியல் போஸ்ட், சைன் அப் ஃபார்ம் இந்த மாதிரி வந்துட்டு நம்ம டேரெக்டாகவே வந்துட்டு MailChimp யூஸ் பண்ணி வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே சைன் அப் ஃபார்ம் கொடுக்குறேன். ஸோ என்னுடைய பிஸ்னஸ் நேம் செலக்ட் பண்ணிட்டு இங்கே பிகின் கொடுக்குறேன். பிகினில் வந்து இது ஆக்சுவலாக அந்த சைன் அப் ஃபார்ம் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா கைஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய கம்பெனி வெப்சைட் ஓப்பன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நேராக ஒரு பாப் ஆகும் இல்லைங்களா, சைன் அப் ஃபார் தி லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய இமெயில் அட்ரஸ் கேட்கும். ஸோ அந்த இமெயில் அட்ரஸ் யாராவது கிளைண்ட்ஸ் வந்து என்டர் பண்ணி ஆட் சைன் அப் கொடுத்தாங்கன்னா அந்த இமெயில் அட்ரஸும் அந்த கிளைண்ட்டோடைய நேமும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுடைய MailChimp
பேக் எண்ட்ல வந்து ஸ்டோர் ஆகிரும். ஸோ அவங்களும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஆகிடுவாங்க, அவங்களும் நம்மளுடைய கிளைண்ட் ஆகிடுவாங்க. ஸோ அந்த இமெயில் நம்ம யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளைண்ட்டுக்கு ப்ரொமோஷனல் இமெயில் சென்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா கைஸ் இதுதான் என்னுடைய ப்ரிவியூ. ஸோ இந்த ப்ரிவியூ வந்து பார்த்தீங்கன்னா கிளைண்ட் கிட்ட நம்ம என்னென்னலாம் கேட்குறோம் அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இமெயில் அட்ரஸ் இது வந்து மேண்டட்டரி, அப்புறம் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம், பர்த்டே மந்த்தும் டேட்டும் சொல்லி நம்ம இங்கே கொடுத்துட்டு இங்கே சப்ஸ்கிரைப் பட்டன் வச்சாச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டீட்டெயிலாம் கிளைண்ட் ஃபில் பண்ணிட்டு இங்கே சப்ஸ்கிரைபருங்கிற பட்டன் வந்து கிளைண்ட் கொடுத்தாங்கன்னா அவங்களுடைய இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய MailChimp கான்டாக்ட் டேஷ்போர்டில் வந்து நம்மளுக்கு இங்கே ஸ்டோர் ஆகிரும், இங்கே ஆடியன்ஸ் டேஷ்போர்டில். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கைஸ் நான் இங்கே ஆடியன்ஸ் டேஷ்போர்ட் கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த விதமான கான்டாக்ட்ஸும் இல்லை, அதாவது என்னுடைய பிஸ்னஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க யாருமே இல்லை. பட் ஆனால் இதில் எப்படி இம்போர்ட் கான்டாக்ட்ஸ் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி மேனுவலாக பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கீழே ஆடியன்ஸ் போனோட்டி இங்கே பாருங்கள் லெஃப்ட் சைடு ஆடியன்ஸ் கொடுத்துட்டு இங்கே ஆடியன்ஸ் டேஷ்போர்ட் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இங்கே இம்போர்ட் யுவர் கான்டாக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த இம்போர்ட் யுவர் கான்டாக்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன். ஓகே, கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் இங்கே அப்லோட் ஏ ஃபைல் இருக்கும், காப்பி அண்ட் பேஸ்ட் இருக்கும். ஓகேங்களா, இந்த அப்லோட் ஏ ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோர் தென் thousands ஆஃப் கிளைண்ட்ஸோடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் காப்பி பேஸ்ட் மெத்தடுக்கு பதிலாக நீங்கள் ஃபைலாக நீங்கள் வந்துட்டு அப்லோட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு காப்பி அண்ட் பேஸ்ட் கொடுக்குறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் நம்ம எந்த மெத்தடில் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இமெயில் அட்ரஸ், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், அப்புறம் அவங்களுடைய அட்ரஸ். ஸோ இதுதான் வந்து 4 மேண்டட்டரி டீடைல்ஸ் காப்பி பேஸ்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இமெயில் அட்ரஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த இமெயில் டேக் வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே இமெயில் டேக்னு சொல்லி இங்கே சேவ் பண்ணிக்கிட்டு அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய இமெயில் அட்ரஸ் கொடுத்துக்கிறேன். கண்டினியூ டு ஆர்கனைஸ் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க, சப்ஸ்கிரைப்டா அன்சப்ஸ்கிரைப்டான்னு சொல்லி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே சப்ஸ்கிரைப்டுன்னு சொல்லி டேக் கொடுத்துக்கிறேன். அப்புறம் நான் பர்சனல்னு ஒரு சில டேப் கிரியேட் பண்ணிவிட்டு இங்கே கண்டினியூ டு மேட்ச் கொடுத்துக்கிறேன் கைஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இம்போர்ட் பண்ண லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமெயில் அட்ரஸ் இருக்குது. இங்கே ஃபைனலைஸ் இம்போர்ட் கொடுத்துட்டு கம்ப்ளீட் இம்போர்ட் கொடுத்துக்கிறேன். ஓகே கைஸ், இம்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் ஆகிருச்சு. வியூ இம்போர்ட்டட் கான்டாக்ட்ஸ் கொடுத்தனா ஸோ நான் இம்போர்ட் பண்ண கான்டாக்ட் வந்து இங்கே ஷோ ஆகும். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் நம்மளுடைய லீடோட இமெயில் அட்ரஸ் இருக்குது, ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அட்ரஸ்லாம் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இம்போர்ட் ஆன கான்டாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே ஷோ ஆகிருச்சு. ஆல் கான்டாக்ட்ஸில் ஆடியன்ஸில் ஆல் கான்டாக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ண கான்டாக்ட் இங்கே ஷோ ஆகிருக்கு. இப்போ இந்த இமெயில் அட்ரஸ் மேலே நான் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த இமெயில் லீடோடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்மளுக்கு இங்கே ஷோ ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரமோஷனல் இமெயிலாம் சென்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து எத்தனை % அந்த இமெயிலை ஓப்பன் பண்ணியிருக்காங்க, கிளிக் ரேட் எந்த அளவுக்கு இருக்குது, டோட்டல் ரெவன்யூ எப்படி, ஆவரேஜ் ஆர்டர் வேல்யூ எப்படின்னு சொல்லி இங்கே சொல்லி டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லீடோடைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணணும்னா நீங்கள் இங்கே எடிட் கொடுத்து ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இங்கே மேனுவலாக ஆட் பண்ணிட்டு சேவ் கொடுத்துக்கிறேன். சேவ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கைஸ் BPFS அஃபிஷியல் அப்படிங்கிறது லீடோடைய நேம். அந்த லீடோடைய இமெயில் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு ஷோ ஆகியிருக்கு. ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இமெயில் லீடை வந்து சேவ் பண்ணுறது எப்படின்னு சொல்லி பார்த்தோம். இங்கே கான்டாக்ட் ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்டார் கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய இமெயில் அட்ரஸ் லீட் அப்புறம் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அட்ரஸ்லாம் சேவ் பண்ணதுக்கப்புறம் ஃபுல் டீட்டெயில்ஸும் நம்ம ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கான்டாக்ட் ரேட்டிங் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி நம்ம சென்ட் பண்ணுற இமெயில்ஸை பொறுத்தும் இங்கே கான்டாக்ட் ரேட்டிங் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இதுவரையும் நம்ம என்ன பார்த்தோம்னா கைஸ் ஆடியன்ஸில் போய் நம்ம ஆடியன்ஸ் டேஷ்போர்டு வந்து செட்டப் பண்ணிட்டு நம்மளுடைய கான்டாக்ட் எப்படி நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இங்கே பார்த்துட்டோம். ஸோ இன்னும் உங்களுக்கு மேனுவல் கான்டாக்ட் ஆட் பண்ணணும்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஆட் ஏ சப்ஸ்கிரைபர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இம்போர்ட் கான்டாக்ட்ஸ் இருக்கும். உங்கள்கிட்ட நிறைய லிஸ்ட் ஆஃப் லீட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து டேரெக்டாக இங்கே இதில் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து நம்மளுடைய கேம்பெயினை செட் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் இமெயில் டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி அந்த டார்கெட்டட் கான்டாக்ட்ஸ்க்கெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் மார்க்கெட்டிங். நம்ம 2000 கான்டாக்ட்ஸ் வரலும் ஃப்ரீயாக ஆட் பண்ணிக்கலாம், 10,000 மெயில்ஸ் வரலும் நம்ம ஃப்ரீயாகவே சென்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இது வரலும் பார்த்த ஸ்டெப்ஸ்லாம் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இது மாதிரி இன்னும் வீடியோஸ் வேணும்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒரு ஷேரும் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைஸ். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுடைய வாட்ஸ்அப் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் நீங்கள் லிங்கை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே.